ஹாய் ஃப்ரெண்ட், இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு அரிசி மாவுங்க, 1/2 கப்பு ரவைங்க, 1 கப்பு கோதுமை மாவுங்க. இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிட்டு தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. சூப்பராக வருங்க. ஒரே மாதிரி மாவு தோசை சாப்பிட்டு அழுத்து போச்சு, நாக்கு செத்து போச்சுன்னா இந்த மாதிரி தக்காளி தோசை ஊற்றி காரச்சாரமாக சாப்பிடுங்க. சைடிஷ் கூட தேவை கிடையாதுங்க, அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முருங்கைக்கீரை பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நல்லெண்ணெய் விட்டு குழப்பிட்டு இந்த தோசையை தொட்டு சாப்பிடுவோங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவானவி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.